எப்போதுமே தமிழ்நாட்டினுடைய எல்லா தேர்தல் களமுமே திமுக வேணுமா வேணாமாங்கிறது மட்டும்தான் டிசைடிங் ஃபேக்டர். பாரம்பரியமான திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க, இன்னும் சொல்ல போனா அறிஞர் அண்ணா அவர்கள் திருச்சி விசிட் பண்ணாருன்னா அவங்க வீட்டில் தான் தங்குவார். அந்த அளவுக்கு பாரம்பரியமான திமுக காரர். 70 வயது. அவர் சொல்றாரு யாருக்கு ஓட்டு போனீங்கன்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ஓகே, அவர் சொன்னாரு டிவிக்கு போட்டேன். எல்லோருமே சொல்றது என்னன்னா விஜயுடைய பெர்சன்டேஜ் கூடும் தான் சொல்றோமே தவிர யாராலையுமே விஜய் ஆட்சி அமைப்பார்னு சொல்ல முடியல. விஜயினுடைய வாக்கு சதவீதத்தை நான் குறைச்சு மதிப்பிடல. பட் தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் இப்பவே வேணா இந்த வீடியோ வேணா நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேணா எழுதி கையெழுத்து போட்டு தரேன். தாவேக ஆட்சி அமைத்தால் இதுதான் நான் கொடுக்குற கடைசி நேர்காணலா இருக்கும்னு கூட வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பாஜக மதத்தை வச்சு அரசியல் பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இதை பத்தி பேசினாங்க. இப்போ கடைசியாக விஜய் அவர்களும் முருகரை வைத்து அரசியல் பண்ண பாக்குறாரா? வேல் தூக்குனா தமிழ்நாட்டில் அரசியல்ல ஒரு அடையாளம் இருக்கும். விஜய் அவர்களும் தூக்கி இருக்காரு. இது வந்து பாஜகவுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குதா? ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. சரி. தேர்தல் அந்த வாக்குப்பதிவு ஒரு மெசேஜை கொடுப்பதாகவும் இந்த ஒரு வாரத்தில் வந்து பல்வேறு செய்திகள் வரதை நம்ம பார்க்குறோம். கள நிலவரம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆங்காங்கே வந்து பல்வேறு தரப்பட்ட செய்திகள் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தகவல் கிடைக்குது? உங்களுக்குலாம் ஒரு தகவல் தான் எனக்கு. நானும் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். சரி, இட்ஸ் எ குட் எலெக்ஷன். காம்படிட்டிவான ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு. மக்கள் இவ்வளோ திரண்டு வந்து கிட்டத்தட்ட 85% போலிங் நடந்திருக்கு. ஸோ நல்ல விஷயம். மக்கள் ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்தியிருக்கிறத பார்க்குறோம். ஸோ முதல்வர் வந்து கொடைக்கானலுக்கு போயிருக்காரு. அது அவருடைய கான்ஃபிடன்ஸை காட்டுது. எடப்பாடி பழனிசாமி சென்னையில் இருக்காரு. அது அவருடைய நிலைப்பாடை காட்டுது. உங்களுடைய தலைவர், திடீர் தலைவர் விஜய் வந்து இன்னைக்கு திருச்செந்தூர் போயிருக்காரு. அது அவருடைய அரசியல் நிலைப்பாடு. என்னுடைய திடீர் தலைவர்லாம் இல்லை, நான் கள நிலவரம் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து பதிவு பண்ணி. களத்தில் விஜயுடைய டர்ன் அவுட் மேசிவாக இருந்ததுங்கிறத நான் மறுக்கல. அது எனக்குமே அது ஃபீல் ஆச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா நம்மளோட டீம் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண கான்ஸ்டியூன்சிஸ் எதுலேயுமே வந்து விஜயோட ப்ரெசன்ஸை பெருசாக ஃபீல் பண்ணல. எங்கள் டீம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஒரு 10-11 தொகுதிகளில் வேலை பார்த்தோம். ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் வந்து வேளச்சேரி, அங்கே என்னோட விஜயோட ப்ரெசன்ஸை பெருசாக ஃபீல் பண்ண முடியல. ஸோ அங்கே வந்து ஃபைட் வந்து திமுகவுக்கும், அதாவது அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் அலையன்ஸாக அங்கே காங்கிரஸ் நின்னாங்க, இந்த பக்கம் அதிமுகவில் வேளச்சேரியில் அசோக் நின்னாரு. ஸோ நான் சொல்கிற கான்ஸ்டியூன்சிஸில் எங்கேயாவது நீங்கள் டிவிக்கு ஃபீல் பண்ணீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ வேளச்சேரியில் நான் ஃபீல் பண்ணல. நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? நம்ம நண்பர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க வந்து வீட்டில் 8 ஓட்டு இருக்கு, 8 ஓட்டுல நாங்க 6 ஓட்டு டிவிக்கு போட்டோம், 2 ஓட்டு வந்து நாங்க வந்து பிஜேபி கூட்டணிக்கு போட்டோம், திமுக போட்டோம் சொல்றாங்க. பேசினவங்க அப்படி சொல்லிருக்கலாம். எனக்கு அப்படி சொல்லல. நான் ஒர்க் பண்ண இந்த கான்ஸ்டியூன்சிஸ்ல அப்படி சொல்ல. விஜய்க்கு வந்து ஓட்டு விழுந்திருக்கு. வேளச்சேரியிலையும் விஜய் ஓட்டு வாங்குவாரு. ஓகே, வேளச்சேரியில விஜயோட வேட்பாளர் குமார்னு நினைக்கிறேன், அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணாரு. அவர் ஓட்டு வாங்குவாரு. ஆனா வேளச்சேரியில 3வது இடம் தான் வாங்குவாரு. அதே வேளச்சேரியில நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், நான் இது நாள் வரைக்கும் நான் வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், பிஜேபி கூட்டணியாக இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், ஆனா என் குழந்தை கேட்டுச்சு, அதனால எங்க வீட்டுல நாங்க 2 பேர் வந்து குழந்தை கேட்டது சொல்லி ஒரு நபர் சொல்றாரு. குழந்தை கேட்டதுன்னு பொம்மை வாங்கி கொடுக்குறவங்க நார்மலான தகப்பன். குழந்தை கேட்டதுன்னு ஓட்டை மாத்தி போடுறவங்க அப்படிங்கிறவங்க அவங்களாம் வந்து அப்நார்மல். அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல, நீங்களாம் வந்து வேற லெவல். இந்த விக்னேஷ் சிவனையும் நயன்தாராவையும் சொன்ன மாதிரி தான். ஸோ குழந்தை கேட்டது அப்படிங்கிறதுக்காக ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம், குழந்தை கேட்குதுன்னு சொல்லி ஒரு டாய் வாங்கி கொடுக்கலாம். குழந்தை கேட்குது, ஒரு 5 வயசு குழந்தை 10 வயசு குழந்தை கேட்குதுன்னு சொல்லி ஓட்டை மாத்தி போடுறாங்க அப்படின்னா உண்மையாகவே அந்த பெற்றோர்கள் வந்து தங்களை தாங்களே அவங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு குழந்தை கேட்டுதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோமா? ஒரு குழந்தை கேட்குதுங்கிறதுக்காக ரோட்ல போற ஒருத்தனை தூக்கி போட்டு அடிக்க முடியுமா, மிதிக்க முடியுமா? பண்ணுவோமா? பண்ண மாட்டோம்ல. ஸோ அப்போ நமக்கு தெரியுது குழந்தை கேட்டா என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குதான் நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பெரியவங்க சொல்லி பசங்கள்லாம் வந்து வாக்களிச்சாங்க. இப்போ குழந்தைங்க சொல்லி, இளைஞர்கள் சொல்லி, வீட்டுல இருக்கிறவங்க வாக்களிக்கிறாங்க. 18 வயசுக்கு மேலதான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு லீகல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த உரிமை இருக்கு இல்லையா, ஜனநாயக உரிமை இருக்கு இல்லையா, அது ஏன் கொடுத்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். 21 வயதாக இருந்தது 18 வயதாக மறுசீரமைப்பு பண்ணி உருவாக்குனது ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் தான். அது 18 வயசு ஆக்குனாங்க. 21 வயதுங்கிறதே ஏன் வச்சிருந்தாங்க? இப்போ பெண்ணுக்கு திருமண வயது 21 ஆட்டோக்கு பின்னாடி எழுதி போடுறோம். தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு 21 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்குதாங்கிறது கேள்வி.
21 வயசுலயும் திருமணத்துக்கு மென்டலி பிசிக்கல் ஏஜ் தான் நம்ம சொல்றோம். மென்டல் ஏஜ்ங்கிறது டிஃபர்ஸ். ஸோ அப்போ ஒரு 7 வயசு குழந்தை சொல்லிச்சு, அதனால நான் ஓட்டு போட்டேன்னு ஒரு 40 வயசு அப்பாவோ இல்லை ஒரு 35 வயசு அப்பாவோ இல்லை ஒரு 15 வயசு பையன் சொன்னான்னு சொல்லி ஓட்டு போடுற ஒரு 40 வயசு அப்பாவோ மென்டலி என்ன ஏஜ்ல இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். சி விஜயை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணலைங்க. நான் ஒரு விஷயம் ஓட்டு போடுறவங்க எல்லாரும் மென்டலி வந்து ஏதோ ஸ்ட்ராங்கா இல்ல, மென்டலி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க, குழந்தைகளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க, இளைஞருக்கு நான் அப்படி சொல்ல வரல. இல்ல நான் அப்படி சொல்ல வரல. விஜயினுடைய வாக்கு சதவீதத்தை நான் குறைச்சு மதிப்பிடல. நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன். இப்ப வேலைச்சேரின்னு சொன்னேன், நீங்க அதுல இருந்தே உடனே பதறி அப்படியே ரூட்டை மாத்திட்டீங்க. நான் அடுத்த தொகுதி சொல்றேன். அடுத்த தொகுதி சொல்றேன். இப்ப ஆலந்தூர் எடுத்துப்போம். ஓகே, இப்ப ஆலந்தூர் தொகுதியில என்னால விஜயோடைய வேட்பாளர் யாருன்னு என்னால களத்துல பார்க்க முடியல. ஓகே, சோ என்னால பார்க்க முடியல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படியே நான் உங்களுக்கு கட் பண்ணி நான் அடுத்த கான்ஸ்டியூன்சி சொல்றேன். சென்னையில இருந்து அப்படியே நான் டெல்டாக்கு போறேன். நாங்க டெல்டால வந்து 2 கான்ஸ்டியூன்சிஸ்ல ஒர்க் பண்ணோம். திருவாரூர்ல ஒர்க் பண்ணோம், கும்பகோணத்துல ஒர்க் பண்ணோம். கும்பகோணத்துல அந்த கேண்டிடேட் வெளியில தெரிஞ்சாரு. ஏன்னா ஹோலோகிராம்ல விஜயை கொண்டு வந்துட்டாரு. விஜய் வந்து திடீர்னு அங்க வந்து, ஏன்னா விஜய் நேர்ல வர முடியாது, விஜய் வர வைக்கிறது கஷ்டம். ஸோ ஜெயிச்ச பிறகும் விஜய் வந்து ஹோலோகிராம்லயே ஆட்சி நடத்துவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. அது வேற விஷயம். பட் இருந்தாலும் ஹோலோகிராம்ல விஜயை கொண்டு வந்ததுனால அவர் வெளியில தெரிஞ்சாரு. அங்க அந்த வேட்பாளருடைய ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்ணோம். இருந்தாலும் கும்பகோணத்திலும் அவங்களுக்கு 3வது இடம் தான். அதே போலதான் திருவாரூர்ல எனக்கு கேண்டிடேட் யாருன்னே தெரியல. வேட்பாளர் அங்க முகம் இல்ல, விஜய் தான் முகம். விஜய் முகமா இருந்தாலும் விஜய் முகமாக இருந்தாலும் களத்துல தெரியணும்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியில அவங்க போட்டிட்டு இருக்காங்க. ஒரு தொகுதியில வந்து டிவி சின்னத்துல போட்டிட்டு இருக்காங்க. 233லயும் விசில். இந்த 233லயும் ஒரு குட் ஒரு ஓட் பர்சன்டேஜ் அவங்க கெயின் பண்ணிருக்காங்க. நான் அதை மறுக்கவே இல்லை. மறுபடியும் சொல்றேன், விஜயனுடைய பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லோரும் கணிப்பது போல 20% கீழே இல்ல, 20%க்குள்ளார அது இல்ல. ஓகே, ஐம் 200% ஷூர் 20 தாண்டுறாரு. அந்த 20 தாண்டதுங்கிறது இவங்க எல்லோரும் சொல்வது போல தமிழ்நாட்டினுடைய 2 பிரதான கட்சிகளையும் அசைச்சு பார்த்து அந்த கட்சிகளுடைய இருப்பையே காலி பண்ற அளவுக்கு எடுத்திருக்காரா இல்லையாங்கிறது நம்ம இன்னொரு 5 நாள்ல தெரிஞ்சுக்க போறோம். நான் அவருக்கு ஒரு 20 to 25%க்குள்ளார அவருடைய ஓட் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட கணிப்பு. நான் தேர்தலுக்கு முன்பாகவே நான் 18 to 22% தான் நான் சொல்லியிருந்தேன். என்னோட பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும். ஸோ 18 to 22% சொன்னேன். இப்போ அதை நான் 20%க்கு மேல ஒரு 20 to 25% வரை அவர் வாக்குகள் வாங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மறுபடியும் சொல்றேன், இது தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ். எல்லா தொகுதிகளிலும் அவர் 20% வாங்குவாரா அப்படின்னா இட்ஸ் எ கொஸ்டின். என்னுடைய கணிப்பு சரின்னா தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. ஒரு 10% கான்ஸ்டியூன்சில அவர் 10,000 to 15,000 வாக்குகள் அவ்வளவுதான் வாங்குவார். மீதம் இருக்கக்கூடிய ஒரு 20 to 30% கான்ஸ்டியூன்சி, அதாவது 80 தொகுதிகள் வரைக்கும் அவருடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு 20 to 25,000 இருக்கும். ஒரு 100 தொகுதிகளில் அவருடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 50 to 60,000 வாக்குகள் வரைக்கும் அவர் கிராஸ் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு சென்னையிலே எடுத்துப்போமே, சென்னையினுடைய புறநகர் கான்ஸ்டியூன்சி, இப்போ சோழிங்கநல்லூர் இருக்கு. சோழிங்கநல்லூர் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கான்ஸ்டியூன்சி. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 200% 1 லட்சம் ஓட்டு டிவிக்கு விழுந்திருக்கும். 1 லட்சம் ஓட்டு அவங்க வெல்லாமல் போகலாம் தமிழ்நாடு முழுக்க. ஆனா அதிகமாக அவங்க வாக்கு வாங்கின ஒரு கான்ஸ்டியூன்சியா சோழிங்கநல்லூர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோழிங்கநல்லூர்ல வெற்றி தோல்வி, அதிமுக எந்த இடம், சிட்டிங் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் எந்த இடம், ஈசிஆர் சரவணன் எந்த இடம், இது தெரியாது. ஆனா 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்களா? வாங்கியிருக்காங்க. ஸோ சோழிங்கநல்லூர்ல அவங்களோட பிரசன்ஸை ஃபீல் பண்ணேன்னு சொல்றேன். அதே விஜய் தான், அதே சிம்பிள் தான். சோழிங்கநல்லூர்ல வெளியில தெரிஞ்ச சரவணன் மாதிரி வேளச்சேரியில வந்து குமாரால தெரிய முடியல. ஆலந்தூர் கேண்டிடேட் யாருன்னே பேரே தெரியல. ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட் தேர்வுல விஜய் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா, அவர் கட்சியில அவருக்காகவே உழைச்ச முகங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்காம எங்கேயோ நகை அடகு பிடிக்கிறவரை கொண்டு வந்து, அவர் ஒரு செட்டியார் கட்சி வச்சிருந்தாரு, ஏதோ ஒரு செட்டியார் கட்சி வச்சுட்டு திமுகவுக்கு போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருந்தவரை கொண்டு வந்து வேட்பாளர் ஆக்குறது, இந்த முஸ்தபா மாதிரியான ஆட்களை வேட்பாளர் ஆக்குறது, அவரை கூட நான் ஒத்துப்பேன். ஏன்னா கொஞ்சம் லாயலா விஜய்க்காக சண்டையாவது போட்டார், அதுக்காக முஸ்தபாவை வேட்பாளர் ஆக்குனதை கூட நான் ஏத்துக்கிறேன். பட் திடீர்னு வந்த மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் வேட்பாளர் ஆக்குனதனுடைய விளைவு விஜயனுடைய பெர்சன்டேஜ் ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கதா பாக்குறேன். இதை வந்து நான் வந்து பாஜக ஆதரவாளராகவோ அல்லது வந்து அதிமுக ஆட்சி அமைக்கணுங்கிற விருப்பத்தின் அடிப்படையிலே சொல்ல, விஜயனுடைய டீம் ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரியா இந்த எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி வரை அவங்க களத்துல நிக்கிறத நான் பார்த்தேன். இப்போ நான் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில தான் நான் வசிக்கிறேன். ஸோ எங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே 100 மீட்டர்ஸ்ல ஒரு பூத் இருக்கு. நான் அங்க போகும்பொழுது, நான் அங்க பார்க்கும் பொழுது களத்தில் கடைசி நிமிடம் வரை அதிமுக திமுக எப்படி நிற்பாங்களோ அதே மாதிரி அவங்களும் நின்னதை என்னால பார்க்க முடிஞ்சது, which is a good sign. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 20% வரைக்குமே வந்து வாக்கு சதவீதம் பெறுவதற்கான சூழல் இருப்பதாக நீங்க முன்னாடி சொன்னீங்க. இப்போ 25% வரைக்குமே போலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. பெஸ்ட் கேஸ் 25, வர்ஸ்ட் கேஸ் 20 வரைக்கும், 18ல இருந்து 20 வரைக்கும். இப்போ இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணிக்கு பின்னடைவா பார்க்கப்படாதா? எப்படி பார்க்கப்படும்? அதுக்கான லாஜிக் சொல்லுங்க. சி, இப்போ என்னன்னா விஜயுடைய கோர் ஓட்டர்ஸ், இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, அதே மாதிரி நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். ஓகே, அதாவது ஒரு உதாரணத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பாக நான் திருச்சியில் என்னுடைய நண்பர் ஒருவருடைய மரணத்துக்காக போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் சந்திக்கிறேன். அவர் ஒரு 70 வயது
பாரம்பரியமான திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க. இன்னும் சொல்ல போனா அறிஞர் அண்ணா அவர்கள் திருச்சி விசிட் பண்ணாருன்னா அவங்க வீட்டுல தான் தங்குவார். அந்த அளவுக்கு பாரம்பரியமான திமுக காரர். 70 வயது. அவர் சொல்றாரு யாருக்கு ஓட்டு போனீங்கன்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ஓகே, அவர் சொன்னாரு டிவி கேக் போட்டேன். பாத்துங்க 70 வயசுக்காரர் டிவி கேக். ஆனா அவர் திமுக காரங்கிறத நீங்க மறந்துட்டீங்க பாருங்க. அவர் அண்ணா திமுக காரர் இல்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா திமுக காரங்களே வந்து டிவி கேக் போடுறாங்க. யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க. அதாவது அதிமுக அப்படின்னா அம்மாக்கு பின்பாக பெண்கள் ஓட்ட பெருசா கவரக்கூடிய கட்சியாக அதிமுக இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து சமதளத்துல வந்து பேசி நம்ம டீடைலாவே பேசலாமே. யார் யாரெல்லாம் டிவி கேக் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜயுடைய ரசிகர்கள் போட்டிருக்காங்க, தாவிக தொண்டர்கள் போட்டிருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சொல்லி கேட்கக்கூடிய பெற்றோர்கள் போட்டிருக்காங்க, இடைநிலை வயது நான் சொல்றது ஒரு 30s இருந்து இல்ல ஒரு 20s இருந்து 50s இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல ஒரு கணிசமான பங்கு அவங்களுக்கு விழுந்திருக்கு, மேஜர் ஷேர்னு கூட வச்சுப்போமே. பட் இது என்ன போட்டாலுமே அரித்மெட்டிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, பட் டிஎம்கே மேல ஒரு ஆன்டி இன்குபென்சி ஒரு 5 ஆண்டுகள் ஆண்டதுல அவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஸோ அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை யார் அறுவடை பண்றாங்க? ஸோ டிவிகேவும் அதை ஏடிஎம்கேவும் ஈக்குவலா அறுவடை பண்றாங்க நான் எடுத்துக்கிறேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன். ஸோ 2 பேரும் அதை சரிசமமாக பிரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ திமுக வாக்கு வங்கியிலேருந்து ஒரு 5% வெளியில வருதுன்னா அந்த 5% 2 கட்சிகளும் பிரதானமா பிரிச்சுக்கிட்டாங்கன்னா எங்க இந்த அரித்மெட்டிக்ஸ் கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது நான் பார்த்தேன்னா ஒரு இடத்துல கூட என்னால திமுகவும் திமுக கூட்டணி கட்சியினரும் இணைந்து பணியாற்றியதை என்னால பார்க்கவே முடியல. ஓகே, ஸோ ஒரு அரித்மெட்டிக்கா கிரவுண்டுக்குள்ளார போகும்போது ஒரு கூட்டணி கட்சியினுடைய பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது அதிமுகல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஒரு உதாரணத்துக்கு அதிமுகவினுடைய கோட்டையாக கருதப்படக்கூடிய தொகுதிகளில் கூட இந்த முறை மாறி பாஜக போட்டிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு அவினாஷி தொடர்ச்சியாக அதிமுக வென்ற ஒரு தொகுதி. அப்போ அங்க அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒர்க் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ மதுரை தெற்குல வந்து பேராசிரியர் ராமசீனிவாசன் பிஜேபி சார்பில் நிற்கிறாரு. அங்க ஈவன் தோ பிஜேபிக்குள்ளார சீட்டு கேட்டவங்களுக்கு சீட்டு கிடைக்கல, அதுல சில வருத்தங்கள் இருக்கு, கூட குறைச்சு இருந்ததுங்கிறதெல்லாம் தாண்டி கூட்டணி கட்சியினருக்கு இடையில இருந்த ஒரு அலையன்ஸ் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது பெட்டரா இருந்தது. சோ தாவேகா இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் பின்தங்கி இருக்காங்க. சோ விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்கான ஓட்டு அது மட்டும்தான் உங்களுக்கான ஓட்டா இருந்திருக்கு. சோ நீங்க சொன்ன மாதிரி விசிலுக்கான ஓட்டு விஜய்க்கான ஓட்டு வேற. அதுக்குள்ளார ஐடியாலஜிக்காக நாங்க ஓட்டு போட்டோம், இல்ல நாங்க வந்து விஜய் சொன்ன இந்த தத்துவத்தால இம்ப்ரெஸ் ஆகி ஓட்டு போட்டோம், விஜய் வந்து இப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு, வரணும்னு யாரும் ஓட்டு போட்ட மாதிரி தெரியலையே அப்படிங்கிற ஒரு சூழலும் இப்ப இந்த தேர்தல் அந்த வாக்குப்பதிவுக்கு பின்பாக அப்படியும் பேசப்படல. அதிமுக வரணும்னு ஓட்டு ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா அதிமுக ஆட்சி வரணும்னு யாரும் நினைச்ச மாதிரி ஒரு கள சூழல் இல்ல இருப்பதாக தெரியும். எப்போதுமே தமிழ்நாட்டினுடைய எல்லா தேர்தல் களமுமே திமுக வேணுமா வேணாமாங்கிறது மட்டும்தான் டிசைடிங் ஃபேக்டர். அது வந்து திமுக வந்ததுக்கு பிறகு திமுகங்கிற ஒரு கட்சி தொடங்கப்பட்ட 49 67 அவங்க ஆட்சியை பிடிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே திமுக வேணுமா வேணாமா இதுதான் மக்கள் கிட்ட வைக்கப்பட்ட கேள்வி. டு வி நீட் டிஎம்கே ஆர் நாட்? அதை மாத்தி இந்த ஏடிஎம்கேங்கிறதே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, ஆன்டி டிஎம்கேங்கிறதா ஏடிஎம்கே. ஸோ திமுக வேணான்னு சொல்றவங்களுடைய சாய்ஸா ஏடிஎம்கே இருந்தது. இப்போ நீங்க சொல்ற லாஜிக் படி இப்போ சீமான் அப்படிங்கிறவர் ஒரு 1, 4, 6, 8ன்னு ஒரு 8% ஸ்கோர் பண்ணிருக்காரு. அந்த 8% யாரோட ஓட்டு? அது முழுக்க அதிமுக ஓட்டுன்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் கிடையாது. திமுக ஓட்டுல இருந்தும் அவர் கணிசமான வாக்குகளை பிரிச்சிருக்காரு. திமுகவோடு கருத்தியல் ரீதியாக முரண்பட்டவங்களுடைய வாக்குகளும் யாரை நோக்கி வந்திருக்குன்னா சீமான் நோக்கி வந்திருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் புதுசா அடாப்ட் ஆகக்கூடிய இந்த நியூ ஓட்டர்ஸ் இந்த தடவையுமே பாத்தீங்கன்னா முதல் 2-3 நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு இதுவரை இல்லாத ஒரு வாக்குப்பதிவு அப்படின்லாம் நம்ம நிறைய பேசணும். அப்புறம் பாத்தீங்கன்னா மொத்தமாவே 21 லட்சம் பேர் தான் கூட போட்டிருக்காங்கன்னு அந்த நம்பர்ஸ் வந்து ஒரு மாதிரி பர்ஸ்ட் ஆச்சு. வெறும் 21 லட்சம் பேர் தான் ஆடப் ஆயிருக்காங்கிறது ஒரு பெரிய நம்பர்ஸ் கிடையாது அப்படின்னு அதையும் பர்ஸ்ட் பண்ணாங்க. ஆனா இது எல்லாத்துலயுமே யார் பதட்டமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான். ஏன்னா திமுக தான் நரேட்டிவ் செட் பண்ணாங்க. என்ன செட் பண்ணாங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு நாங்கள் ஃபார்ம் 17C எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணிட்டோம், எங்களோட ஓட்டிங் எவ்வளோ எங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு, கோஆர்டினேட்டடா நாங்க ஒர்க் பண்ணிட்டோம். ஃபார்ம் 17C கலெக்ட் பண்றதுங்கிறது ஒரு காலாகாலமா இருக்கக்கூடிய தாத்தா காலத்து வேலை. எல்லோரும் கலெக்ட் பண்ணுவாங்க, எல்லோரும் வாங்கி எவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி அவங்களுடைய டேட்டாஸோட அது ஒத்து போதா, கரெக்டா அவ்வளவு ஓட்டு தான் பதிவாயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இது ஒரு காலகாலமா இருக்கக்கூடியது. அதை வந்து ஒரு பெரிய நரேட்டிவா செட் பண்ணி ஏதோ திமுக பயங்கரமா கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ணிடுச்சுன்னு முதல்ல நரேட்டிவ் செட் பண்ணாங்க. வெரி நெக்ஸ்ட் டே டிஆர்பி ராஜா ஒரு ட்வீட் போட்டாரு, ஜெயிச்சாலும் தோத்தாலும் எப்பவுமே திமுக கார மாதிரி ஒருத்தன் வேலை பார்க்க முடியாது. ஸோ அங்கேயே அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் டிப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா இவ்வளவு பெரிய ஒரு டர்ன் அவுட் டிவிகேக்கு இருக்குங்கிறத அவங்க எதிர்பார்க்கல. ஸோ அப்ப தாவேகா உடைத்திருக்கக்கூடிய ஓட்டுகள் அதிமுக ஓட்டு தான் அப்படிங்கிறதுக்கு இங்க யாருக்கிட்டையாவது சயின்டிபிக்கான ப்ரூஃப் இருக்கானா? கிடையாது. இன்னும் சொல்ல போனா மே 4ஆம் தேதி அன்னைக்கு இங்க நிறைய செஃபாலஜிஸ்ட், நிறைய தேர்தல் கணிப்பாளர்கள், அரசியல் விற்பனர்கள், அரசியல் மேதைகள், மாமேதைகள் இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போக போகுது. நிறைய பேருடைய வேலையை விஜய் ஒரே நாள்ல முடிச்சு வைக்கிறாரு. அதுல எனக்கு சந்தோஷம். நான் இப்பவும் அதான் சொல்றேன். இப்ப என்கிட்ட கேக்குறீங்க யார் ஆட்சி அமைப்பாங்கன்னு கேட்டா எனக்கு விருப்பத்தை தான் சொல்ல முடியும். என்னோட விருப்பம் தான் என்னுடைய கணிப்பா வரும். எனக்கு அதிமுக தான் ஆட்சி அமைக்கணும், அதிமுக அரசாங்கம் வரணும், என்டிஏ அரசாங்கம் வரணும், இது என்னுடைய விருப்பம்.
என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லலாம் இல்லையா, அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு இல்லையா. ஆனா களம் என்னவாக இருக்குங்கிறது எனக்கு இல்ல, எடப்பாடி பழனிசாமி உட்பட, மு.க. ஸ்டாலின் உட்பட, தாவேகா தலைவர் விஜய் உட்பட யாருக்குமே தெரியாதுங்கிறது தான் கலை யதார்த்தம். அப்ப இந்த தேர்தல்ல விஜயனுடைய அலை வந்து அதிகமா இருக்கு. 200% இந்த தேர்தல் விஜயுடைய தேர்தல் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. திஸ் எலெக்ஷன் இஸ் டெய்லர் மேட் ஃபார் விஜய். விஜய் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்கலாம், விஜய் இன்னும் கொஞ்சம் கிளவரா ஆடி இருக்கலாம், விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம், இன்னும் இந்த கிரவுண்டை வந்து தனக்கானதா மாத்திருக்கலாம் அப்படிங்கிற ஆதங்கங்கள் இருக்கு. ஸோ இதுவுமே பர்சனலி நம்ம வெளியிலேருந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு விமர்சன பார்வை தான். விஜய்க்கு தான் தெரியும் விஜயா இருக்கிறதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் நோஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி பெட்டர். ஆனால் இந்த களத்தில் எல்லோரும் சொல்வது போல, நான் உங்களுடைய பதிவுகளையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீங்க உட்பட எல்லோருமே சொல்றது என்னன்னா விஜயுடைய பெர்சன்டேஜ் கூடும் தான் சொல்றோமே தவிர யாராலையுமே விஜய் ஆட்சி அமைப்பார்னு சொல்ல முடியல. ஓகே, நேற்று பாத்தீங்கன்னா ஒரு தேசிய செய்தி நிறுவனம் ஒன்று வந்து ஒரு பெர்சன்டேஜ் போடுறாங்க, விஜய் 5% வாங்கினா யாருக்கு எட்ஜ், 10 வாங்கினா யாருக்கு, 15 வாங்கினா, 20 வாங்கினா, 30 வாங்கினா. அப்ப விஜய் ஆட்சி அமைக்கணும்னா எவ்வளவு தேவைப்படுதுன்னா விஜய்க்கு 50% ஓட்டு தேவைப்படுது. அது தமிழ்நாட்டில் பதிவான ஓட்டுகள்ல 50% ஓட்டுகள் விஜய்க்கு போனா மட்டும் தான் விஜய் ரூலிங் பார்ட்டியா வர முடியும். ஆனா தமிழ்நாட்டில் பதிவான வாக்குகள்ல 30% கிடைச்சாலே அதிமுகவில் ஆட்சி அமைச்சிட முடியும். அதே 30-33% கிடைச்சாலே திமுகவில் ஆட்சி அமைச்சிட முடியும். ஆனா விஜய்க்கு மட்டும் ஏன் 50% தேவைப்படுதுன்னா அங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இல்ல. விஜய்ங்கிற ஒரு சிங்கிள் ஃபேக்டர் எவ்வளவு புல் அவுட் பண்ணிருக்க முடியுங்கிறதுக்கு எல்லோருக்கிட்டையுமே ஒரு நம்பர்ஸ் இல்ல, ஒரு டெஸ்டடா இல்ல. மேபி இந்த தேர்தலுக்கு பிறகு விஜயனுடைய பலம் என்னங்கிறது மக்கள் உணர்றதுக்கான ஒரு சாத்தியம். ஆரம்பத்தில் நீங்க சொன்னீங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடைக்கானல்ல இருக்காரு, திருச்செந்தூர்ல இப்போ காலையில விஜய் அவர்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இப்போ திரும்ப சென்னையும் வந்துட்டாரு. இப்போ பாஜக காரங்களாம் எந்த கோயில் இருக்கீங்க, எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பாஜக காரங்களே இப்ப கேட்க ஆரம்பிச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து சுவாமிமலையில இருந்தாரு, சுவாமிநாத சுவாமியை போய் கும்பிட்டாரு. சோ மாநில தலைவர் வந்து சாத்தூர்ல இருக்காரு. மற்றபடி எல்லோரும் அவங்கவுங்க ஊர்களில் அவங்கவுங்க போட்டியிட்ட தொகுதிகளை ஒட்டி இருப்பாங்க. கோயம்புத்தூர்ல வானதியக்கா இருப்பாங்க, சென்னையில தமிழிசைக்கா இருப்பாங்க. வேற யார் எங்க இருக்காங்கன்னு சொல்லணுமா சொல்லுங்க. இந்த ஒரு வாரம் ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக இப்போ ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வராங்க. பாஜக காரங்க எல்லாம் எங்க போறாங்க, எங்க போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி இருக்கு. ஏன்னா விஜயே வேலை பிடிச்சிட்டாரு, அப்ப பாஜக காரங்க சும்மா விடுவாங்களா? தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த மட்டில் ஒரு வேலை வச்சு ஒரு அரசியல் பண்ண முடியுங்கிறத நிரூபிச்சவர் நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அது சீமான் தான். சரியா, சீமான் தூக்குனதுக்கு பிறகுதான் வேலைக்கே ஒரு வேல்யூ போறீங்க. உண்மைதானே? நம்ம இன்னைக்கு முரண்பட்டு இருக்கலாம், அதுக்காக வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட் நம்ம கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. முதலாக தமிழ்நாட்டுல முருகன் வழிபாடு அப்படிங்கிறத, நான் அதுக்காக முருகரையே அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லல, அவர் ஒரு முருகரை கண்டுபிடிச்சாரு, அது வேற விஷயம். அவர் ஒரு உருவம் கொடுத்தாரு, நான் அப்படி சொல்ல வரல. ஒரு வேலை ஒரு அரசியல் மேடையில் தூக்குனா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத சொன்னது சீமான் தான். வேல் யாத்திரை பாஜகவும் பண்ணாங்க, பாஜக ஆதரவாளராகவே இருந்தாலுமே எனக்கு அந்த கிரெடிட்டை பாஜகவுக்கு என்னால கொடுக்க முடியாது. அப்கோர்ஸ் சீமானால தான் அதோட ஒரு எமோஷனல் கனெக்டை கொடுக்க முடிஞ்சது. தட் இஸ் த ட்ரூ ஃபேக்ட். ஓகே, ஸோ சீமான் கொடுத்த அந்த ஒரு அதிர்வு வேல் அப்படிங்கிறது மக்களோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது. பிளஸ் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியால இன்னைக்கு முருகர் தான் ட்ரெண்டிங். ஓகேவா, ஸோ யார் வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியா சூப்பர் ஸ்டார்னு கேட்டீங்கன்னா முருகர் தான். ஸோ அதனால வந்து விஜய் எடுத்திருக்கதா நான் பாக்குறேன். இதுக்கு பின்னாடி அவருடைய பக்தி கூட இருக்கலாம், எனக்கு அதை வந்து நான் சிறுமைப்படுத்த விரும்பல. பட் திருச்செந்தூர் அவர் போயிட்டு வந்திருக்காரு, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கா? அவர் வந்து ஜோசப் விஜய் அவர் ஏன் திருச்செந்தூர் போனார், இந்த மாதிரியான கேள்விகள் எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் 6ஆம் கல்யாணம் அமிர்த கடேஸ்வரர் கோவில்ல திருக்கடையூர்ல வந்து பண்ணிக்கிட்டாங்க. அவர் காசியில மகாமகம் இதுல எல்லாம் போயிட்டு புஷ்கரணியில நீராடினாரு. அவர் தொடர்ந்து தன்னுடைய மத நம்பிக்கைகளை சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மா சாய்பாபா கோவில் கட்டியிருக்காங்க, அது விஜயோட ட்ரஸ்ட்லேயும் தான் அந்த கோவிலே கட்டியிருக்காங்க. அண்ட் அவருமே பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தோட நிறைவு நாள்ல சர்ச்சுக்கு போனாரு, இந்த பக்கம் மசூதிக்கு போனாரு, இந்த பக்கம் கோவிலுக்கு போனாரு. அவரும் எல்லா சர்வ மத ஒரு ரட்சகர் மாதிரி தான் தன்னை காட்டிக்கிறாரு. ஸோ அதனால எனக்கு அதுல பெரிய ஒப்பீனியன் இல்லைங்க. பட் வேல் தூக்குனா தமிழ்நாட்டுல அரசியல்ல ஒரு அடையாளம் இருக்கும் அப்படிங்கறத மக்களுக்கு கன்வே பண்ணதுல சீமானுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். இது அண்ணனுடைய இம்பாக்டா நான் பாக்குறேன். விஜய் அவர்களும் தூக்கி இருக்காரு, இது வந்து பாஜகவுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குதா? என்ன மெசேஜ்? ஏன்னா முருகர் மாநாடே நம்ம நடத்தணுமே மதுரையில, 7 படை வீடுகள் கொண்ட அந்த ஒரு காட்சியை வந்து நம்ம காமிச்சு மக்கள்லாம் லட்ச மக்கள் வந்திருக்காங்க, உணர்வு ரீதியான ஒரு விஷயம் அப்படிலாம் பாஜக பண்ணுச்சு. இதை மையப்படுத்தி அரசியலும் வந்து பேசப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பாஜக மதத்தை வச்சு அரசியல் பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இதை பத்தி பேசினாங்க. இப்போ கடைசியாக விஜய் அவர்களும் முருகரை வைத்து அரசியல் பண்ண பாக்குறாரா? இல்லைங்க, அந்த மாதிரியான ஒரு நீட் அவருக்கு இருக்கிறதா நான் பார்க்கல. ஏன்னா விஜயுடைய அக்செப்டன்ஸ் லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து திமுக ஒரு இடத்துல சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ணிட்டாங்க. என்னன்னா விஜய அவங்களால ஒரு ஆன்டி முஸ்லிமாவோ அல்லது முஸ்லிம் ஓட்டுகள் மத்தியில இஸ்லாமிய வாக்காளர்களுக்கு விஜய் மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறதுல டு சம் எக்ஸ்டென்ட் திமுக வெற்றி பெற்றதா நான் பாக்குறேன். நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்களா, விஜய மத ரீதியாக எங்கேயுமே அதிமுக சிறுமைப்படுத்தல. விஜய அவருடைய பர்சனல் லைஃப் சார்ந்து எங்கேயுமே அதிமுக சிறுமைப்படுத்தல.
அவருடைய அரசியல் ரீதியாக மட்டும் அதுவுமே அவரு கூட அவங்க அலையன்ஸ் ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் முயன்றாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலன்னு உடனே ஒரு கட்டத்துக்கு மேல விஜயும் விமர்சிக்கிறாருங்கிற பொழுது அவங்களும் விமர்சிச்சாங்க. எந்தெந்த இடங்களில் எல்லாம் விஜயை தாவேகாவை சிறுமைப்படுத்த முடியுமோ அந்த அத்தனை வேலையும் செய்தது திமுக தான். அதிமுக அதுல பெரிய ரோல் பிளே பண்ணவே இல்லை. டு சம் எக்ஸ்டென்ட் நாம் தமிழர் வந்து திமுகவினுடைய ஒரு துணை அமைப்பு மாதிரி தாவேகாவை காலி பண்ற வேலையை ஒரு பெய்டு ஹிடன் ஜாப் மாதிரியே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஹிட் ஜாப் மாதிரி அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து விஜய் வேல் தூக்குறத விமர்சிக்க வேண்டிய ஒரு நிலையில் நான் பர்சனலி இல்லை. அண்ட் பிஜேபியும் அது பண்ணாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா வேல் யார் தூக்குனாலும் பிஜேபிக்கு சந்தோஷம் தான். சீமான் தூக்குன போது பிஜேபி சந்தோஷம் தான் பட்டுது. ஸோ வேலை வந்து பிஜேபி வந்து ஒரு சிங்கிள் ஒரு அத்தாரிட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரிலாம் அவங்க பார்க்கறது இல்லை. வேலை யார் வேணாலும் தூக்கலாம். அவங்கள பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு ஆன்மீக அரசியல்ங்கிறத யார் முன்னெடுத்தாலும், நாளைக்கு சங்கர் முன்னெடுத்தாருனாலும் அவங்க சந்தோஷமா முன்னெடுத்துப்பாங்க, ஏத்துப்பாங்க. அதை பத்தி அவங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. ஸோ அதனால வந்து விஜய் வேல் தூக்குனதை நாங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். விஜயனுடைய இம்பாக்ட் குறித்து எல்லாருமே வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து கணித்து கொண்டு தான் வந்து அண்ணாமலை இந்த தடவை நான் வந்து போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டாரோ? இல்லை, அப்படி பார்க்க வேண்டியதில்லை. அண்ணாமலையோட இம்பாக்ட் என்னங்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டிங்க தமிழ்நாட்டில் என்டிஏக்காக பிரச்சாரம் பண்ணதுல 2 பேர் தான் வெளியில தெரிஞ்சாங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி. அஃப்கோர்ஸ் அவர் எக்ஸிஎம், அவரை இவர் கூட கம்பேரே பண்ண முடியாது. 4 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 40-50 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரரு. தமிழ்நாடு முழுக்க அவர் வந்து ஒரு பெரிய பிரச்சார பயணமே போனார். அதுக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டில் தேர்தலை முன்வைத்து ஒரே ஒரு தலைவருடைய பிரச்சாரம் தான் எடுபட்டுச்சுங்க. அது வந்து அண்ணாமலையோட தான். கிட்டத்தட்ட 92 பேருக்கு அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்கதா டேட்டா சொல்லுது. ஸோ ஒரு நாளைக்கு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட்லாம் பேசினாரு. ஒவ்வொரு ஊரிலும் அவர் எப்படி பேசினார், ஏன்னா நான் அவருடைய பிரச்சாரத்தை ஒரு 3-4 ஊர்ல லைவ்ல நான் இருந்து பார்த்தேன். கிரௌடு புல்லராகவும் இருந்தாரு. ஒரு மிகப்பெரிய அவர் வராருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டா இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கட்சிக்காரங்களுக்கு ஒரு பூஸ்டா இருந்தது. நம்ம வந்து அந்த கிளாப்ஸ் மூலியமா அந்த வரவேற்பு மூலியமா நம்ம பார்த்தோம். பட் அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படிங்கிற சந்தேகம் இப்போ வந்து எழ ஆரம்பிச்சிருச்சுல்ல. ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி அல்லது மற்றவங்க சொன்ன மாதிரி திமுக ஓட்டையும் பிரிச்சிருக்காரு, அதிமுக ஓட்டையும் பிரிச்சிருக்காரு, பாஜக காரங்க ஓட்டையும் பிரிச்சிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுறோம். அதே நேரத்தில் அண்ணாமலைக்கான ஒரு ஆதரவு வட்டம் ஒன்று இருந்ததுல அவங்க ஓட்டும் விஜய்க்கு போயிடுச்சு அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல. இது வந்து அண்ணாமலைக்கான தேர்தல் கிடையாது. இது வந்து நம்ம எப்போ இந்த கம்பேரிசன் பேசுறது ஃபேரா இருக்கும்னா, ஒரு பக்கம் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர், இன்னொரு பக்கம் விஜய் முதல்வர் வேட்பாளர், களத்துல 2 பேரும் நேருக்கு நேர் மோதுறாங்கன்னா அன்னைக்கு இந்த ஒப்பீடுங்கிறது சரியா இருக்கும். ஏன்னா இது வந்து தனக்கான தேர்தல் இல்லைங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணிட்டு தான் வேலையே பார்த்தாரு. ஸோ இது எனக்கான தேர்தல் இல்லை, அதை வந்து அவர் முன்கூட்டியே கணிச்சிட்டாரா அப்படின்னு தான் நான் கேட்குறேன். இப்போ விஜய்க்கு இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்க போதுன்னு அவருக்கு தகவல் தெரிஞ்சுதான் அவர் வந்து போட்டியிடாமல் போனதுக்கு காரணமும், அதே மாதிரி டெல்லி பாஜக இங்கே வினோத் செல்வமோ அல்லது எஸ்ஜி சூர்யாக்கோ வாய்ப்பு கொடுக்காததுக்கு காரணம் நம்ம வந்து மேபி வேற ஏதாவது திட்டம் வச்சு விஜயனோட இம்பாக்ட் தெரிஞ்சு கொடுக்காம போயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகம் இல்லைங்க. இப்போ வினோஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அவர் ஏற்கனவே மத்திய சென்னையில் போட்டியிட்டவர் தான். ஸோ எம்பி தேர்தலில் போட்டியிட்டாரு. மேபி புது நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கலாம். பார்ட்டி அதுதான் அதிகபட்சமாக யோசிச்சிருக்க முடியும். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அது அவரே எடுத்த முடியும். எஸ்ஜி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்க்கு தான் கண்டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அசம்பிளிக்கும் அவர் ஒர்க் பண்ணாரு. ஏன்னா பார்லிமெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு அடுத்த 2 வருஷத்துக்குள்ளார ஒரு அசம்பிளி எலெக்ஷன் இருக்கும்போது அதை நம்ம விட வேணாங்கிறதுக்காக ட்ரை பண்ணாரு. பட் பார்ட்டி எடுக்கக்கூடிய சில முடிவுகள் என்னங்கிறது யாராலையுமே கமெண்ட் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால வந்து யாராலையுமே கமெண்ட் பண்ண முடியாதுங்கிற போது அதில் நான் கருத்து சொல்றதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அண்ணாமலை போட்டியிடாததற்கு காரணம் விஜயுடைய தாக்கத்தை அவர் உணர்ந்தா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. பர்சனலி நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன், அவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதில் முதலில் இருந்தே அவருக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஈவன் தோ பாஜக தனியா ஒரு அணி கட்டி அவர் நிறுந்தா கூட அவருக்கு அதில் கண்டெஸ்ட் பண்றதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் சொன்னது என்னன்னா, மல்டிபிள் எலெக்ஷன்ஸ்ல நம்ம தொடர்ந்து கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த கோயம்புத்தூர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு பிறகு அவர் நிறைய இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும்னு எதிர்பார்த்தார். ஓகே, களம் ஏன் ரிவர்ஸ் ஆச்சு, திமுக ஓட்ஸ்க்கு அதிமுக ஓட்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, ஸோ அப்போ தான் வேணாங்கிறதுல ஏன் அதிமுக காரங்க அவ்வளோ தீவிரமா இருந்தாங்க. ஈவன் தோ ஒரு 10 எம்எல்ஏஸ் வந்து ஒரு சுத்தி கோயம்புத்தூரை சுத்தி இருக்கக்கூடிய 10 தொகுதிகள்லையுமே அதிமுக எம்எல்ஏக்கள் இருந்தும் கூட அவங்களுடைய ஓட்டு ஏன் தனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஸோ அந்த அளவுக்கு எப்படி அவங்க கோஆர்டினேட்டரா ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்றாங்கிறத அவருக்குள்ளார இருந்த ஆதங்கத்தை அவர் ஒரு கான்க்ளேவ்ல கூட பேசினார், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தான் தோற்றதுக்கான காரணம் என்னங்கிறதுல அவர் ஓப்பனாவே அதை குற்றச்சாட்டை கூட முன் வச்சிருந்தாரு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு தான் அவர் ஆக்சுவலி கேம்பெயின் பண்றாரு. இந்த வாட்டி கேம்பெயின் பண்றேன், நான் வந்து கண்டெஸ்ட் பண்ணலன்னு சொன்னாரு. அவர் இந்த வாட்டி கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா நிறைய வேட்பாளர்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய இந்த விசிபிலிட்டி அண்ட் மைலேஜ் இது கூட கிடைச்சிருக்காது. ஏன்னா அவர் எந்தெந்த ஊர்களுக்கு போனாரோ, குறிப்பா பாஜகவுடைய வேட்பாளர்களை கூட நீங்க விட்டுருங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர், அதனால அண்ணாமலை பத்தி ஒரு பாசிட்டிவா தான் சொல்லுவாங்கன்னு. நீங்க பர்சனலி அதிமுக வேட்பாளர்களுக்கு எங்கெங்கெல்லாம் அவர் பிரச்சாரம் பண்ணாரோ அவங்க கிட்ட கேளுங்க, எந்த அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. குறிப்பா கொங்கு மண்டலத்துக்குள்ளார
வேலுமணி போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, ஒரு மிக முக்கியமான ஒரு நம்பர் 2 நம்பர் 3ல இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு நேரலையில வந்து உட்கார்றாரு, ஒரு டிஜிட்டல் மீடியால வந்து உட்கார்ந்து முதல் தலைமுறை வாக்காளர்களோடு உரையாடுறதுக்கு அவர் பக்கத்துல யாரை உட்கார வச்சுக்கிறாரு? அண்ணாமலை உட்கார வைக்கிறாரு. சோ இந்த வாட்டி பிஜேபியும் அதிமுகவும் ரொம்ப லேட்டா உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வரப்போறாருன்னு நமக்கு முன்கூட்டியே தெரியும் பொழுது இதை கவுண்டர் பண்றதுக்கு அண்ணாமலை மாதிரியான ஒரு யங் ஃபேஸை நம்ம கையில எடுத்திருக்கணுமோ, நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டோமோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இது சமீபத்துல மூத்த பத்திரிகையாளர் திரு குருமூர்த்தி அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் மீடியால இதை பதிவு பண்ணியிருக்காரு. என்னன்னா இந்த தேர்தலில் பிஜேபியில என்னென்னலாம் ஒர்க் ஆகாம போச்சு அப்படிங்கறத அவர் சொல்லும் பொழுது, அண்ணாமலையை தலைமை பதவியிலிருந்து இறக்கும் பொழுது அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் என்னன்னா, அதிமுக கூட எப்படி இந்த அலையன்ஸ் எடுத்துட்டு போகணும். ஈவன் ஒரு கட்டத்துக்கு மேல அதிமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்களே என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வரணும், அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு வரணும், அண்ணாமலை தமிழ்நாடு முழுக்க வர வைக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம். ஏன்னா இங்க விஜயை கவுண்டர் பண்ணணும். அந்த விஜய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு யூத் ஃபோர்ஸை அவங்க ஒரு ரசிக மனப்பான்மையோடு திரண்டு நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அண்ணாமலை கிட்ட இருந்தது. ஸோ நாளைக்கு ஃபியூச்சர் ஃபோர்காஸ்டாவே பார்த்தோம்னா அண்ணாமலை வெர்சஸ் விஜய் வெர்சஸ் உதயநிதி தான் இந்த களம் போறதுக்கான இந்த ஒரு மும்முனை போட்டிகளுக்குள்ளார இந்த களம் போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா இவங்க 3 பேருக்கும் வயசு இருக்கு, இவங்க 3 பேருக்கும் களம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு, 3 பேருக்கும் கட்டமைப்பு இருக்கு. சோ இதை நோக்கி இந்த களம் நகரலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அப்போ என்டிஏ வந்து இந்த முறை அண்ணாமலையை சரியா பயன்படுத்தி கொண்டாலும் அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இல்லன்னு சொல்றேன். மொத்தமாவே பிரச்சாரத்துக்கு இருந்தது 20 நாள் தான். அந்த 20 நாளைக்குள்ளார 90 தொகுதி அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜா 4ல இருந்து 5 தொகுதி அவர் கவர் பண்ணியிருக்காரு. வெரி வைடு கான்ஸ்டிடியூன்சிஸ். ஒரு நாள் பாத்தீங்கன்னா தளியில இருக்காரு, ஒரு நாள் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்காரு, இன்னொரு நாள் பாத்தீங்கன்னா திருவாரூர்ல இருக்காரு, ஒரு நாள் பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர்ல இருக்காரு. இவ்வளவு எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணி, அதுவும் சாப்பர்ல தான் அவர் போனார். முக்கால்வாசி ஊர்களுக்கு அவர் இன்னும் சொல்லப்போனா அவர் திருவாரூருக்கு பிரச்சாரத்துக்கு வர அன்னைக்கு அந்த அவர் வர வேண்டிய அந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு ஏதோ ஒரு மிஷின் ப்ராப்ளம் ஆகி லேட்டாக தான் வந்தார் 3 மணி நேரம். எப்போதுமே உங்களுக்கு தெரியும் ஹெலிகாப்டர் மினி ஃபிளைட்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் கூட இருக்கு. ஹி நெவர் மைண்ட். 92 கான்ஸ்டிடுவன்சி கவர் பண்ணி முடிச்ச பிறகும் அவர் சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, பிரதர் இன்னொரு 20 கான்ஸ்டிடுவன்சிக்கு போக வேண்டிய ஒரு டிமாண்ட் இருந்துச்சு, நான் வாக்கு கொடுத்தேன் என்னால போக முடியல அப்படிங்கிறது தான் அவர் ஒரு வருத்தமா பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் ரொம்ப தன்னை ஆத்மார்த்தமா இந்த வேலைகள்ல ஈடுபடுத்தி. இப்போ ஒட்டுமொத்தமா 27 தொகுதிகளில் பாஜக நின்றுருக்கு. அவங்களுக்கான ஸ்பேஸ் இந்த தேர்தலில் எப்படி இருக்க போகுதுன்னு அவங்க ஒரு 9 தொகுதிகள்ல இருந்து அதிகபட்சம் 12 தொகுதிகள் வரைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ மினிமம் எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லோருக்கும் தெரிஞ்ச நம்பர்ஸ் தாங்க. நான் இப்போ ஒரு எக்ஸிட் போல் மாதிரி சொல்ல விரும்பல. அவினாசி, மொடக்குறிச்சி, கோயம்புத்தூர் நார்த், குட் பி கன்னியாகுமரியில் 5 சீட் வாங்கியிருக்காங்க. அதில் 2-3 சீட்டுகள் வரைக்கும் கன்வெர்ட் ஆகலாம். சாத்தூரில் வின் பண்ணுவாங்க. அப்புறம் ஊட்டி வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சீட்டை அந்த ஊட்டியில் வந்து போட்டியிட்ட வேட்பாளர் போஜராஜன் அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த புதுக்கோட்டை, அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை இந்த 3 கான்ஸ்டிடுவன்சியில் ஏதாவது ஒரு கான்ஸ்டிடுவன்சியாவது கண்டிப்பாக ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். மானாமதுரை ஒரு 50-50 வாய்ப்பு இருக்குது. திருவாரூர் ஒரு 50-50 வாய்ப்பு இருக்குது. ராஜபாளையம் 50-50 வாய்ப்புகள் இருக்குது. ராஜபாளையத்தில் இன்னும் சொல்ல போனால் பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும்னே சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க மயிலாப்பூர் இஸ் ஆல்சோ டர்ன் அவுட் குட், நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. 27 கான்ஸ்டிடுவன்சியில் வீக் கான்ஸ்டிடுவன்சி இருந்தது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆமாம் 27 இன்னும் கொஞ்சம் பெட்டராக வாங்கியிருக்கலாமா, நான் வாங்கியிருக்கலாம். ஆனால் ஒரு கூட்டணிங்கிறது நாம ஜெயிக்கிற கான்ஸ்டிடுவன்சிஸை மட்டுமே கேட்டு வாங்கிக்கிறது கிடையாது. ஒரு கூட்டணிங்கிறது நாம ஜெயிக்கிற கான்ஸ்டிடுவன்சி அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும், அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்க கான்ஸ்டிடுவன்சியை நம்ம கேட்டு வாங்கணும். இப்போ அவினாசி மாதிரியான ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு அதிமுகவோட ஒரு கோட்டை அதை அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பதிலுக்கு இவங்க ஒரு கான்ஸ்டிடுவன்சி விட்டு கொடுக்குறாங்க. பட் இந்த 27 சீட் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்றீங்களா நீங்க பர்சனலா ராஜவேல், நீங்க வந்து இதை ஏத்துக்கிறீங்களான்னா என்னால் அதை ஏத்துக்க முடியல. நான் அது ஓப்பனா சொல்றேன். 27 தொகுதி இதுதான் அப்படிங்கிறத என்னால் ஏத்துக்க முடியல. ஆனா இந்த 27 தொகுதிக்குள்ளார என்ன பெட்டரா பண்ண முடியுமோ அதை பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா பெட்டரா பண்ணிருக்காங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அதனால தான் நான் என்னோட ஸ்ட்ரைக் ரேட் சொல்றேன். இப்போ 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இது குறைந்தபட்சம் 8 எம்எல்ஏக்களாவது ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். குறைந்தபட்சம் 4 8 ஆயிடுச்சு அப்படின்னாலே 8 அடுத்தது 10 16 ஆகும். பாஜக வளர்ச்சியை நோக்கி நகரும் நான் நம்புறேன். இப்போ தாவேக ஆதரவாளர்கள்லாம் அடுத்து விஜய் தான் சிஎம் ஆக போறாரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வரப்போறது தாவேக ஆட்சியா அவங்க நினைக்கிற மாதிரி, இல்ல வந்து திமுக நினைக்கிற மாதிரி திமுக ஆட்சி வரப்போறதா, இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அதிமுக ஆட்சி தான் வரப்போறதா? திமுக அதிமுகவுக்கு இடையில தான் இந்த முறை யார் ஆட்சி அமைக்க போறாங்கிற போட்டிங்க. அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தாவேக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல ரிசல்ட்ஸ் வரும், நல்ல பர்சன்டேஜ் வரும். இது வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு இதுல மாற்று கருத்து கிடையாது. பட் தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் இப்பவே வேணா இந்த வீடியோ வேணா நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
நான் வேணா எழுதி கையெழுத்து போட்டு தரேன். மற்றவங்கள மாதிரி நான் வந்து தேர்தல் கருத்து கணிப்பு நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்க மாட்டேன். நான் வந்து இனிமேல் அரசியல் பேசுறதை விட்டுருவேன்னு சொல்லிட்டு திரும்ப பேசிட்டு இருக்க மாட்டேன். நான் சேனலை மூடிடுவேன்னு சொல்லிட்டு திரும்ப சேனல் நடத்த மாட்டேன். நான் எழுதி கையெழுத்து போட்டு தரேன். தாவேகா ஆட்சி அமைத்தால் நான் சேனல்ல நான் பேசுறத என்ன இனிமே இதுதான் நான் கொடுக்குற கடைசி நேர்காணலா இருக்கும்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆட்சி அமைக்க மாட்டாங்க. நான் ரெக்கார்ட் பண்றனோ இல்லையோ தாவேகா ஆதரவாளர்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பாங்க. தாராளமா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க. எனக்கு அவங்க வரக்கூடாதுன்னு எண்ணம் இல்லை. இந்த தேர்தல் அவங்க வரலைங்கிறது நிதர்சனம். இந்த எண்ணத்தை சொல்றேன். தமிழ்நாட்டுல ஒரு மாற்ற அரசியல் வந்துடாதாங்கிற ஒரு நோக்கத்துல தான் சீமான் பின்னாடி போனோம். சீமான் பின்னாடி போனதுக்கு பிறகு இது மாற்றம் இல்லை, இது ஏதோ ஒரு ஏமாற்றமா இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதுல இருந்து விலகணும், முரண்பட்டோம், அப்படியே நகர்ந்தோம். ஈவன் தோ நான் பார்ட்டி மெம்பரா இல்லைனாலும் அதற்கு பிறகு கமல் ஒரு மாற்றா இருக்க மாட்டாரா, அண்ணாமலை ஒரு மாற்றா இருக்க மாட்டாரா, அல்லது வந்து இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம பார்க்க நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய கிரவுண்டை இன்னமும் ஸ்ட்ராங்கா தான் வச்சிருக்காங்க. நாம நினைக்கிற மாதிரி அவங்கள ஒரு நாள்ல அசைச்சு தூக்கி போட்டுட்டு நாம வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த கட்டில வந்து உட்கார்ந்துடலாம், அந்த ஆட்சி அரியணையில வந்து உட்கார்ந்துடலாம் அப்படிங்கிறது கலை யதார்த்தம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். தாவேகாவுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான இருக்கு. பட் அதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசுன்னு நான் உணர்றேன். நான் கிரவுண்டை பார்த்த அளவுக்கு உணர்றேன். நான் இப்போ உங்கள்கிட்ட 2 கான்ஸ்டியூன்சி சொன்னேன். சென்னைக்குள்ளாரே வேளச்சேரி, ஆலந்தூர் கம்பேரிசன் சொன்னேன். திருவாரூருக்கும் கும்பகோணத்துக்கும் கம்பேரிசன் சொன்னேன். இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் என்னால் சொல்ல முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் எங்களோட டீம் குமாரபாளையம்ல ஒர்க் பண்ணோம். குமாரபாளையம் அப்படிங்கிறது அமைச்சர் தங்கமணியினுடைய சிட்டிங் கான்ஸ்டியூன்சி. என்னால் அங்க தாவேகா வேட்பாளர் களத்துல பார்க்கவே முடியல. விசாரிச்ச வரைக்குமே நிறைய பேர் சொன்னது என்னன்னா, தாவேகா வேட்பாளர்களை நாங்கள் பார்க்கவே இல்லை. உதாரணத்துக்கு பல்லாவரத்தில் நான் வந்து சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வேட்பாளரே பார்க்கல, ஆனா நாங்க போட்டது விஜய்க்கு தான் போட்டோம். அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு, அது வந்து நிறைய இடங்கள்ல நம்மளால அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு இருப்பாங்கன்னா அது ரொம்ப கம்மியா. நீங்க சொன்ன உதாரணம் நானும் நிறைய உதாரணம், அந்த பெர்சன்டேஜ் கம்மியா இருப்பாங்கன்னு சொல்ல வரேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் பர்சனலா இந்த தேர்தல் காலத்துக்கு போயிட்டு ஒவ்வொருத்தவங்க கூட பேசும்போது என்னென்ன காரணங்களால அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்ற காரணத்தை சொல்றேன். நான் என் கட்சி, நான் வந்து உதயசூரியன் கட்சியை சேர்ந்தவன், ஆனா என் வேட்பாளர் என் வீட்டு வாசலுக்கு ஓட்டு கேட்டு வரல, நான் போட மாட்டேன், இப்படி காரணம் சொல்றவங்க இருக்காங்க. ஒரு முறை நான் மதுரைக்கு போயிருந்த பொழுது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கூட பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஆட்டோ ஓட்டுநர் கிட்ட கேட்கிறேன், எப்படா எண் மக்கள் யாத்திரை, ஏங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டேன். அவர் போட மாட்டேன்னாரு. ஏங்க அப்படின்னு, அவங்க நொட்டாங்கையில வணக்கம் சொல்றான்னு சொன்னாரு. ஓகே, அவர் சொன்ன காரணம் என்னங்க நொட்டாங்கையில வணக்கம் சொல்றாருன்னா என்ன சொல்ல வரீங்கன்னு. இல்லைங்க, அவங்களுக்கு மரியாதை தெரியல, இடது கையால வணக்கம் சொல்றாங்க. ஏன்னா நீங்க மேடைகள்ல பாத்தீங்கன்னா வடநாட்டில இருந்து வரக்கூடிய தலைவர்கள், அது ராகுல் காந்தியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், அவங்களுக்கு வடது இல்லதெல்லாம் டிஃபரன்ஸ் கிடையாது. அவங்க அங்க எப்போதும் இப்படி கை காட்டுவாங்க, இங்க கை காட்டுவாங்க. இது வந்து ஒரு நேச்சுரலா அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் எனக்கு சொன்ன அந்த அரசியல் படம் இருக்குல்ல, அதை எந்த ஒரு செஃபாலஜிஸ்டும் படிச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியாது. பிரசாந்த் கிஷோர் படிச்சிருப்பாரா, சுனில் படிச்சிருப்பாரா, ஜான் ஆரோக்கியசாமி படிச்சிருப்பாரா, ஜேவிசி ஸ்ரீராம் படிச்சிருப்பாரா எனக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. நான் மறுநாள் திரு அண்ணாமலை அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்த பொழுது திரு அண்ணாமலை அவர்கள்கிட்ட சொன்னேன், ஆனால் நீங்க யாத்திரை போகும்பொழுது கூட்டத்தில் அவர் நடந்து போகும்பொழுது அவரும் கை காட்டுவார், இப்படி கை காட்டுவார், இப்படியும் கை காட்டுவார் சில நேரங்களில். நான் சொன்னேன், ஆனால் இனிமே இந்த லெஃப்ட்டை கட் பண்ணிடுவோம், ரைட்ல மட்டுமே நீங்க கை காட்டுங்கண்ணே. ஒரு மதுரையில இருந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இப்படி சொன்னாருன்னு இந்த மைக்ரோவான ஒரு அப்சர்வேஷனை அவர் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாரு. அதற்கு பிறகு மதுரைக்கு பிறகு அவருடைய யாத்திரையில் அவர் நடந்து செல்லும் பொழுது எங்கேயுமே அவர் இடது கையால யாருக்கும் வணக்கம் சொல்லியிருக்க மாட்டார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை உதயசூரியன் என்று கை காட்டும் பொழுது, கலைஞர் கருணாநிதி இருந்த பொழுது இப்படிதான் காட்டுவார், ஜெயலலிதா இப்படிதான் காட்டுவாங்க. என்னைக்காவது இப்படி காட்டி பார்த்திருக்கீங்களா? ஆனா அமித்ஷா இப்படியும் கை காட்டுவார், இப்படியும் கை காட்டுவார். ஏன்னா அது அவங்களோட இயல்பு. அங்க இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு இது இடது கை, இது வலது கை, இது நொட்டாங்கை. ரைட்டா இருந்தாலும் லெஃப்டா கை காட்டுறாங்க. நீங்க தாவேகா ரசிகரா மாறினதுல இருந்து நீங்க உங்களோட ஹியூமர் சென்ஸ் பயங்கரமா கூட்டிடுச்சு. இளைய தளபதி மாதிரியே ஹியூமர் பண்றீங்க. பட் எனிவே இது ஒரு உதாரணம். எதுக்குன்னா ஒருத்தனுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்கு நொட்டாங்கையில வணக்கம் சொல்றாங்கிறது ஒரு காரணமா ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்ல முடியும்னா, தாவேகாக்கு ஓட்டு போடுறதுக்கும் காரணம் சொல்ல முடியும், ஓட்டு போடாம இருக்கிறதுக்கும் காரணம் சொல்ல முடியும். விஜய்க்காக, விசிலுக்காக மட்டுமே விழுந்த ஓட்டுக்களை நாம் கொண்டாடுவதற்கான காரணங்கள் போதுமான அளவு இருக்கிற மாதிரியே நான் அடுத்த விஷயத்துக்கும் வரேன். இதனுடைய விளைவு என்னங்கிறதையும் நம்ம பேசணும். ஓகே, அவர் ஓட்டு வாங்குறாரு, பர்சன்டேஜ் வாங்குறாரு, ஆனா எதுக்காக இந்த ஓட்டு விழுது அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டிய ஒரு நேரம்னு நான் பாக்குறேன். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில, இந்த உள்கட்டமைப்புல, இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்ல, இந்த கல்வி மேம்பாட்டுல திமுக அதிமுகங்கிற 2 திராவிட கட்சிகளுடைய பங்களிப்புங்கிறது பெருசு. 2 பேரும் 30-35 வருஷம் தலா இந்த தமிழ்நாட்டை செதுக்கி உருவாக்கி இருக்காங்க. அதுல ஊழல் இருந்திருக்கு, அதுல வந்து பல்வேறு விதமான லீக்கேஜஸ் இருந்திருக்கு, எக்ஸிகியூஷன்ல ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. ஆனால் ஒரு நாயக வழிபாடு அடிப்படையில விஜயை நோக்கி விடக்கூடிய ஓட்டுகள் எனக்கு பரவசத்தை கொடுக்கல. எனக்கு அது வந்து பயங்கரமா அப்படியே ஹைக்கு கொண்டுட்டு போய் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு என்னால அதை வந்து கொண்டாட முடியல.
எனக்கு அது பயத்தை கொடுக்குது. அதான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். மே 4ஆம் தேதி யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். அதே மாதிரி யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல யார் ஜெயிப்பாங்கன்னு என்னாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, சோ கால்டு அந்த சர்வே எடுக்கிறவங்களாலையும் சொல்ல முடியல அப்படிங்கறத கலை யதார்த்தமா. அதிமுக அரசாங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது அப்படிங்கறத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். ஓகே, இப்போ மே 4ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் தேர்தலுக்கு பின்பாக நான் சில விஷயத்த பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க அவரோட முந்தைய காலத்துல பழகி இருக்கீங்கறனால அவர் என்ன மைண்ட் செட்டப்ல இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? எனக்கு உண்மையாவே தெரியல அவர் என்ன நினைச்சு அப்படி சொன்னாருன்னு. ஏன்னா இந்த தேர்தல் பிரச்சார டைம்ல உண்மையாவே நல்லா நீங்க சொன்ன மாதிரி முந்தைய காலகட்டம் அளவுக்கு இல்லைனாலும் சமீப சில வாரங்கள்ல நான் ஜஸ்ட் அவருக்கு பேசிக் கம்யூனிகேஷன் என்னவோ, கிரவுண்ட் எப்படி இருந்தது, எங்க போனோம் வந்தோம், அவர் எங்க அவருடைய ரெக்யர்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவர் பாஜகவில் தொடர்ந்து பயணிப்பார், இன்னும் தீவிரமாக பயணிப்பார். பாஜக அவருக்கு தேவையான முக்கியத்துவத்தை கொடுக்கும். கடந்த சில மாதங்களா அண்ணாமலை ஆதரவாளர்கள், அண்ணாமலையுடைய நலம் விரும்பிகள் எங்க அண்ணாமலை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எலிவேஷன் கொடுக்காம முடக்கப்பட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அவங்க எல்லோருக்கும் ஒரு சின்ன ரிலீஃபா இருந்தது இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல. அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போனதும், அவர் பேசினதும், அதை பார்த்ததும், மக்களுக்கு அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸும், ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் அவரை போட்டி போட்டுட்டு எங்க கான்ஸ்டியூன்சிக்கு வாங்க, நீங்க வந்து எங்க தொகுதியில பிரச்சாரம் பண்ணுங்கன்னு அவரை கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் பிரச்சாரம் பண்ண வச்சாங்க. யார் யாரெல்லாம் அவரை விமர்சித்தாங்களோ அவங்களுடைய தொகுதிகளுக்கும் போயிட்டு கூட அவர் பிரச்சாரம் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ அந்த வகையில அண்ணாமலை இந்த கேம் எனக்கான கேம், நான் இந்த கிரவுண்ட்ல தான் இருக்கேன், நான் அந்த கிரவுண்டை விட்டு இன்னும் போகல, இங்க நான் இன்னும் விளையாடுறதுக்கு எனக்கு நிறைய கேம் மிச்சம் இருக்குங்கிறத சொல்லியிருக்கதான் நான் பாக்குறேன். ஹோப்ஃபுல்லி அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இன்னும் பெட்டரான இன்னிங்ஸா, இன்னும் ஃபயரான ஒரு இன்னிங்ஸா இருக்கும் நான் நம்புறேன். அதை விஜய் மாதிரியான ஒரு நாயகனுக்கு எதிராக விளையாடும் போது எப்போதுமே ஹீரோ மாதிரியே எதிர்பக்கம் ஒரு வில்லனும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுல யார் ஹீரோ யார் வில்லன்கிறத மக்கள் டிசைட் பண்ணட்டும். பட் களம் சூடாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலை அவரோட கேமை இன்னும் பெட்டரா ஆடுவார். ஓகே, நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் உங்களை வந்து அடுத்த நேர்காணல சந்திக்கிறேன். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.